தாயார போல சாயல் உள்ள தங்கச்சி அப்போ அதிகமா நேசிக்கிறாரோங்கிற சந்தேகமும் அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உடலில் சில ஹார்மோன்ஸும் எல்லாம் சேர்ந்து 20 வயசுக்கு முன்னாலேயே அந்த குழந்தைய நிம்போமேனியாக், அதாவது அதிக காமவெறிங்கிற மனநோய்க்கு அடிமையாக்கிடுச்சு. அவளுக்கு அவளோட விருப்பம் தான் முக்கியம் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்றேன், எல்லாருக்கும் நல்லவரா இருந்த அவர் மிஸ்டர் KPR மூர்த்தி. நேரம் அதிகமாயிடுச்சு, ரதியை இன்னும் காணுமே. முதலாளி அங்க வருத்தப்பட்டு இருக்காரு. முதலாளி நீங்க போய் படுத்துக்கங்க. ரதி பொண்ணு வந்துருட்டுமே. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரதி, எங்க போயிருந்த? ஒன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போயிருந்தேன். இப்ப டாலாச்சு தெரியுமா? உனக்கு என்ன வயசாச்சு தெரியுமா? இது அமெரிக்கா இல்ல. அதுக்கு இப்ப நான் என்ன செய்ய? என்ன முட்டாள் நினைச்சுக்காத. யாரும் முட்டாள் இல்லப்பா. எழுத்து பேசுறது உனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. எனக்கு நீ மட்டும்தான் மகன் நினைச்சுக்காத. தங்கச்சியை பார்த்து நீ கத்துக்க. நான் எப்பவுமே உங்களோட கண்ணுக்கு கெட்டவளாதான் தெரியுவேன். நான் அப்படி சொன்னா என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச சௌமியா தானே. படிப்புல கெட்டிக்காரி, கவிதை எழுதுறவ, எதுக்கு எடுத்தாலும் சௌமியா சௌமியா சௌமியா. அம்மாடி, நீங்க 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான். இல்லப்பா, நான் கெட்டவதா, நான் ஒத்துக்கிறேன். கதி, நம்ம பெரிய பொண்ணு என்ன ரொம்ப நோக்கடிக்கிறா. அவளுடைய போக்கு என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன செய்யட்டும் சாவித்திரி? எஸ், மூர்த்தி ஹியர். யாரு? பாஸ்கரா? எங்க இருந்து? ஏர்போர்ட்ல இருந்தா? நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே பிரபாகரா? ஐயா. பிரபாகரா, சிங்கப்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். ஏர்போர்ட் போகணும். கோபி கிட்ட வண்டி ரெடி பண்ண சொல்லு. சரிங்க. மத்தியானம் நல்ல சாப்பாடு வேணும். ரதி எழுந்திருந்தாள்னா வர சொல்லு. சரிங்க. கோபி, கோபி, என்ன முதலாளி ஏர்போர்ட்டுக்கு போகணுமா? சீக்கிரம் வண்டி ரெடி பண்ணு. Come in.
வாடா பாஸ்கரா. வா. ரத்தி ரத்தி, சீக்கிரமா. வா, இவர்தான் அங்கிள் பாஸ்கர். ஹலோ. ஹலோ. நல்லா வளர்ந்துருக்கால. ஆமா, சின்னவங்க அவ ஹாஸ்டல்ல இருக்கா. பரீட்சை நடந்துட்டு இருக்குல்ல, அடுத்த வாரம் வந்துருவா. நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, டிஃபன் சாப்பிடணும். சீக்கிரம் போமா, ரூம் கட்டு. வாங்க. முதலாளி, அதையும் போட போறீங்க? டாடி உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க இருந்து போக எனக்கு மனசே வரல. உங்களையெல்லாம் விட்டு எப்படிதான் இருக்க போறணும். ரதி ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிட்டா. வாங்க. அந்த சிங்கப்பூர் கிழவன் சொன்ன கதையை கேட்டியா? இங்க இருந்து போறதுக்கு மனசே வரலையா. எப்படித்தான் இருக்க போறணும்ங்கறான். எல்லாம் நம்ம ரதியை பார்த்தே சொல்றான். இந்த காலத்துல வயசானவங்களை நம்பவே முடியாது. இங்க பாரு பார்வதி, இந்த காலத்துல வயசானவங்களை எப்பவும் நம்பிடாத. என்ன மாதிரி வாலிப பசங்களை நம்பு. என்ன கட்டிக்கிட்டேன்னா 16 பெத்து தெருவாழ்வு வாழலாம், தெரியுமா? உன்னை நம்பினா தெரு வாழ்வுதான் கிடைக்கும். நம்ம ரதி பாப்பாவுக்கு நிச்சயம் பண்ண பையன் அவன் வர லேட் ஆகும். அதனால கல்யாணத்தை தள்ளி போட வேண்டி வரும். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை தள்ளி போட்டா நல்லா இருக்குமாயா? ஏன் லிஸ்ட்ல அதை விட நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க. இல்லையா, எனக்கு அந்த பையனையும் அவன் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எதுக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணலாமே, என்ன சொல்ற? அதுவும் சரிதான். அப்ப நான் வரட்டுங்களா? 55 வயசு குமாரனுக்கு 16 வயசு கழுவியை தேடணும். உனக்கு அந்த கமிஷனும் கிடைக்க போறது இல்ல.
நில்லு அங்கே. எங்க போயிட்டு வர? ஒன்னதான் கேக்குறேன். பிரபாகர், இதோ வந்துட்டு முதலாளி. டிரைவர்கிட்ட வண்டி எடுக்க சொல்லு. சரிங்க. வண்டி எடு. நிச்சயமா ஏதோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? ஓபி ரூம்ல ரதி இருந்ததை நம்ம முதலாளி பார்த்துட்டாரு. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாம் வேலை எல்லாம்? வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டே நீ? சௌமியா அம்மா மாதிரி இல்ல ரத்தியம்மா. அவங்கள எப்பவும் கவனிச்சுட்டே இருக்கணும். இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பாதை மாதிரி போயிடுவாங்க. நிறுத்த வண்டிய. வாங்க கூட. ஹாய் சௌமியா அம்மா. என்னம்மா ரொம்ப இழைச்சிட்டீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா எங்க? வெளியே போயிருக்காங்க. அக்கா மாடியில இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. அதுக்குள்ள நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அக்கா. ஆமா என்னக்கா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தலைவலிக்குது. அம்மா நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். அப்பா எங்க போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் கேசவா. நான் உன்னை பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சார்? அமெரிக்கா மாப்பிள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதியா? ரத்திக்கு உடனடியாக கல்யாணத்தை முடிச்சாகணும். அதை பத்தி கவலையே படாதீங்க சார். அதை விட நல்ல மாப்பிள்ள தான் என் கைவசம் இருக்கு சார். நான் ஏற்பாடு பண்றேன். வரேன் சார். ஐயா, சௌமியா அம்மா வந்திருக்காங்க. எங்க? மேல இருக்காங்க. My child. ஹாய் டாடி. எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க? ரொம்ப நல்லா எழுதிருக்கேன் டாடி. நீ நல்ல நேரத்துக்கு வந்திருக்கமா. நாளைக்கு இவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நீ தான் கூட இருந்து இவளை ரெடி பண்ணணும். இவளை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள அமெரிக்காவுல இருக்கிற ஜெயின் தானே ரெடி? இல்ல, அப்ப வேற யாரு? அவன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா. அதனால இவளுக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டேன். சரிதானம்மா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. என்னாச்சு?
முதலாளி மட்டும் வந்திருக்காரு. கோபி எங்க? அத பத்தி எல்லாம் உனக்கு என்ன கவலை? என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இது என்ன பெரிய துப்பாக்கி? இதை விட பெருசெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கோபி வரலன்னா என்ன, உனக்கு தான் நான் இருக்கேன்ல. ஐயா பாவம். வெக்கப்பட்டுட்டு மாப்பிள்ளை பார்க்காம இருந்துடாத. பாத்தியா, இவங்க தான் பையனுடைய அப்பா அம்மா. வணக்கம். இது பையனுடைய போட்டோ. பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. வர மாசம் 25ஆம் தேதி வச்சுக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கே முடிச்சிடலாம். வாங்க, வாங்க. சார், எங்கேயா போய் தொலைஞ்ச? நிச்சயம் முடிச்சாச்சு. நிச்சயம் பண்ணிட்டீங்களா? ஆமா. அவசரப்பட்டீங்களா சார்? அதை பத்தி பேசலாம் தான் நான் இப்ப வந்தேன். அமெரிக்கா மாப்பிள்ளை ஜெயன் நாளன்னைக்கு வராரு. அவங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு தான் நான் இங்க வரேன். ஓஹோ, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். அந்த மாப்பிள்ளை சௌமியாவுக்கு முடிச்சிடலாம். தேதி ஒத்து வந்ததுன்னா 2 கல்யாணத்தையும் ஒண்ணா முடிச்சிடலாம். இதுவும் நல்ல யோசனை தான். இந்த விஷயத்தை அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். வரட்டுங்களா? போதும் போதும். ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தேங்க்யூ அங்கிள். உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு நாங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுற நாள். ஆனா இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட என் சாவித்திரியில எனக்கு இப்ப வேதனையா இருக்கு. நான் உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பலைங்கிற வேதனையா இருக்கக்கூடாது. எல்லா இடத்தையும் பார்த்து சந்தோஷமா வரணும். விஷ் யூ ஹாப்பி ஜர்னி.
இல்லாம இருந்திருந்தா நம்ம கதி அவ்வளவுதான். என்ன ஒரு ஆரோக்கியம். ஆம்பளையா இருந்தா அப்படி இருக்கணும். ஜெயனுக்கு கராட்டே எல்லாம் தெரியும். நீங்களும் கத்துக்கலாமே. ட்ரை பண்றேன். ஜெயன் நல்ல காங்கேயம் கால. அந்த மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு பிடிக்கும். நீ ஒண்ணு பண்ணு, இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கிட்ட கொடு. Are you joking me? நோ, நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏன் ஒத்துக்கிட்ட? இத பாருங்க, சும்மா. நானும் சும்மா தான் சொன்னேன். சௌமியா எவ்வளவு அடக்கமான பொண்ணு. ஆனா இவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. எனிவே, நாம நாளைக்கு கிளம்புறோம். ஏன் சௌமியா கிளம்பும் போதே நாமளும் கிளம்பலாமே. அது அவங்களோட வசதி, இது என்னோட வசதி. ஏன் எனக்கு மூடு இல்லாத மாதிரி பேசுறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனுஷனுக்கு வேற வேலையே கிடையாதா? நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணவங்க தானே ஜெயனும் சௌமியாவும். இத பாரு, நான் ஒண்ணு சொல்றேன். மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்றது எனக்கு பிடிக்காது. சௌமி, சௌமி, இங்க கொஞ்சம் வாய. என்னங்க சௌமி, கை எட்டல கொஞ்சம் முதுகு தேய்ச்சு விட. இது நல்ல கதையா இருக்கே. என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யார் செஞ்சது? அது எப்படி சொல்ல முடியும்? அந்த பேரெல்லாம் கேட்டா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ. அவ்வளவு பேர் இருக்கா? அந்த லிஸ்ட சேர்றதுக்கு நான் தயாரா இல்ல. கோச்சிக்கால் இடக்கண்ணா, உன்னை தவிர வேறொரு பெண்ணோட முகத்தை நான் பார்த்ததே இல்ல. மனைவியை நேசிக்கிறதுல ஸ்ரீராமனுக்கு பிறகு இந்த ஜெயராமன் தான். என்னங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? காத்திருந்து போர் அடிச்சு போச்சு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நாள்ல பழகிடும். தாசு, ஐயாக்கு குளிக்க வெந்நீர் ரெடி பண்ணு. வேண்டாம், நீ போ, நான் பரிமாறிக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நான் சொல்லிருக்கேன், எதை செஞ்சாலும் கவனமா செய்யணும்னு. என்னடா முடிச்சுட்டு நிக்கிற? அதை எடுத்து குப்பையில போடு. போகட்டும், விடுங்க, தெரியாம செஞ்சுட்டா. நீங்க வாங்க.
கண்டூஸ், அழறியா? சார் இது வரைக்கும் என்ன திட்டினதே இல்ல. அழ வேண்டிய அளவுக்கு சார் ஒண்ணும் திட்டலையே. ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உனக்கு எத்தனை வயசாச்சு? 18 வயசாச்சு. 18 வயசுனா பருவம் வந்துருச்சு. கூச்சப்படக்கூடாது. என்ன முதலமைச்சர் சார், தலை போற அளவுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? பார்வதி, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டுக்காக உழைக்கிறது? அது இன்னும் ஒரு 10 வருஷம் உழைக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்ல பார்வதி, நான் தூக்கி வளர்த்த பொண்ணுங்க ராதிக்கும் சௌமியா கூட கல்யாணம் ஆகி அவங்களும் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு முதலீடு கூட நடக்கலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு முதலீடு வந்தா கூட என்ன பண்ண போற? ஆட குண்டு பார்வதி, என்ன குண்டூசி நினைச்சுக்கிட்டியா? சௌமி, நீ என்ன எப்பவும் 16 முழம் புடவைக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு இருக்க? சுத்த கண்ட்ரி. இந்தா இதை கட்டிக்கோ. ஐயே, இது எனக்கு வேண்டாம். வேண்டாமா? இந்த ஜென்மத்துல உங்ககிட்ட பேச மாட்டேன், போ. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட பேச வேண்டாம், போ. இதை நான் போட்டுட்டு வரணும், அவ்வளவுதானே? சௌமியா, நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க. உங்க கோபம் தீர்ந்துச்சுல்ல? சார் வெளில போட்டாரு. ஓஹோ, மிஸ்ஸஸ் ரவி இல்ல? யார் இது? நான் தான் சதீஷ். வாங்க. உட்காருங்க. ரவியை பார்க்கலான்னு வந்தேன். அவரு இப்பதான் வெளியே போனாரு. ஓஹோ. காஃபி டீ ஏதாவது? நோ தேங்க்ஸ். எனி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்? ஒன்றும் வேண்டாம். வேற ஏதாவது? நோ தேங்க்ஸ், ஒன்றும் வேண்டாம். மிஸ்டர் சதீஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன். 2-3 மாசமா மைசூர்ல தான் இருந்தேன். ஃபேமிலி எங்க இருக்கு? அப்பா அம்மா எல்லாம் மைசூர்ல இருக்காங்க. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஃபேமிலி ஒன்றும் ஆகல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேண்டாமா மிஸ்ஸஸ் ரவி? எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டி? என்ன ரவின்னு கூப்பிட்டா போதும். எனக்கு பொறாமையாவே இருக்கு. எதுக்கு? என்ன தப்பா நினைச்ச கூடாது. ரத்திய மாதிரி அழகான ஒரு பெண்ணை மனைவியா அடைஞ்சவனை பார்த்து நிச்சயமா யாரும் பொறாமப்படுவாங்க. நான் அவ்வளவு அழகியா? நிச்சயமா. அப்போ நான் வரட்டுமா? ரவி வந்தா சொல்லிடுங்க. ஓகே.
என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் சதீஷ் கிட்ட பேசினது உனக்கு பிடிக்கலையா? நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. Oh my God. அவங்கெல்லாம் ரவி சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு தெரியாதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பாவா போறீங்க. தேங்க்யூ டாக்டர். மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் வரணும். என்னங்க இந்த விஷயத்த அப்பாவுக்கும் அக்காவுக்கும் தெரிவிக்கணுங்க. காஃபி. ஹலோ, ரவி here. நான் தான் ஜெயன். ஹாய், how are you? ஃபைன், தேங்க்யூ. அப்புறம் சௌமியா கர்ப்பமா இருக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த விஷயத்தை ரதிகிட்ட சொல்லிடு. ஓ ஷூர், இப்போ சொல்லிடுறேன். ஜெயன் ஃபோன் பண்ணா சௌமியா கர்ப்பமா இருக்காளா? How nice. சௌமியா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவளுக்கு கிடைக்குது. ஹலோ. ஹலோ, நான் தான் சதீஷ். என்னத்த சொல்றது பார்வதி, முதலாளிக்கு அர்ஜென்டா 100 மாங்காய் வேணுமா. இந்நேரத்துல நான் எங்க போய் பொறுக்கிறது? இப்ப எதுக்கு அவ்வளவு மாங்காய்? சௌமியா பாப்பா உண்டா இருக்கா. இப்ப 6 மாசம் கர்ப்பம். நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மாங்காய் மேல ஆசை வராதா? ஆசை வரப்ப சொல்லி அனுப்புறேன், உன் வேலையை பார். சீக்கிரமா சொல்லிடு மயில. முத குழந்தைக்கு சாலினின்னு பேர் வைக்கலாம். எங்க அக்காவோட பேரு. பிறக்க போற குழந்தை பொண்ணுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. எனக்கு தெரியும். பிறக்க போற குழந்தை பையன்தான். பொண்ணுதான். பையன்தான். இல்ல பொண்ணுதான். பையன்தான். பொண்ணுதான்.
எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன செய்யறது? அவளுக்கு இங்க தங்குறதுக்கே பிடிக்கல. அப்படின்னா அக்கா கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருக்கட்டுமே, ஒரு சேஞ்சாவது இருக்கும். நானும் அதைத்தான் யோசனை பண்றேன். ஜெயன், அவ கொஞ்ச நாளைக்கு உங்க கூட வந்து தங்கினா என்ன? வரட்டும் அங்கிள், அதனால என்ன? யோ, அடுப்புல கறி வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கிறியா? நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ரதிக்கல் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ அங்க போய் குளி. உன் உடம்பா சுத்தமாவும். அது எனக்கு தெரியும். வண்டிக்காரனை ஓரம் கட்டுறியா? ஐயா கிட்ட முறைக்காத. என்னது பயப்படாத, சௌமியா பாத்ரூம்ல இருக்கா. அதுக்கு? ஏன் ஜெயா, என்ன உனக்கு பிடிக்கலையா? உண்மையிலேயே நீங்க செய்யறதுலாம் சரியில்லை. எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பேச நான் தயாரா இல்ல.
காட்சிகள் அரங்கேற வேண்டிய பொன்னான நேரம் இது. ஜெயனை உறவுக்குள் சிறையாக்கி என் உணர்வுக்கு இரையாக்கணும். ஜெயா, நீ என்ன சேர வேண்டியவன்? ஐயோ என்னாச்சு? காலு வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ அம்மா. லாக் போட்டிருக்கேன். இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அடைஞ்சே தீருவேன். நீங்க ஏன் இப்படிதான் செய்றீங்க? நான் உங்க தங்கச்சியோட புருஷன். எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். எனக்கா நிச்சயம் பண்ண மாப்பிள்ள நீங்க. எதிர்பாராத விதமா சாமியா உங்களுக்கு மனைவி ஆயிட்டா. அதுக்காக எத்தனையோ ஆண்களுக்கு 2 பொண்டாட்டிங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்போ உங்களுக்கு நான் வேண்டாமா? எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவ கர்ப்பமாவும் இருக்கா. எனக்கும் உங்க குழந்தைகளுக்கு தாயாக முடியும். நான்சென்ஸ். நல்ல சென்ஸ்ல தான் நான் இப்படி சொல்றேன். சுய புத்தியோட இருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க. இத பார், என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வருவேன். அக்கா, அக்காங்கிற பாசத்தினால்தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். நீயும் உன் பாசமும். பாசம் இல்லைன்னே வச்சுக்கோ, அது எதுவானாலும் சரி. என் புருஷனை பங்கு போட நான் தயாரா இல்ல. அது உன் முடிவா இருக்கலாம். இந்த நிலையில நீ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். நீதான் என் வாழ்க்கையை கெடுத்தவ. நானா? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. ஜெயனையும் சேர்த்து. நீ இப்படி பேசக்கூடாது. அப்பா எனக்கு கொடுத்த சொத்துக்கள் மொத்தத்தையும் உங்ககிட்டே கொடுத்துறேன். நான் உன் காலில் வேணாலும் விழுறேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்கிடாத. ஏன் வாழ்க்கை இப்படி ஆனதுல யாருக்கும் வேதனை இல்லையே? அக்கா வேண்டாம், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, உங்க அக்காவோட போக்கு வர வர ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே சொல்லு. அப்பாவுக்காக தான் அக்கா இங்க கூட்டிட்டு வந்தது. அது சரி, கடைசியில் நம்ம நிலைமை மோசமாயிடுமா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா நான் என்ன செய்ய முடியும்? என் கூட பிறந்தவளாச்சு. வர வர குடியும் ஜாஸ்தியா போச்சு. பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. அப்பாவை பத்தி நினைச்சாதான். அக்கா, என்ன தொடாத, நீதான் என் எதிரி. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, போய் படுங்க. காலையில பேசிக்கலாம். என் வாழ்க்கை பாழா போறதுக்கு காரணம் சௌமியாதான். அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஜெயன் கிடைக்க மாட்டான். அதனால
என் மகளை யாருக்கும் வேண்டாம். உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கிற சக்தி எனக்கு இல்லை.